ரவிச்சந்திர அஸ்வின் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவரோட ஐபிஎல் ரிட்டையர்மெண்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. நல்ல ஒரு ஃபென்டாஸ்டிக் கெரியர் கம்ஸ்டியன் சிஎஸ்கேல அவரோட ஐபிஎல் கெரியர் ஸ்டார்ட் பண்ணி சிஎஸ்கேல வந்து முடிச்சிட்டாரு. 187 ஐபிஎல் விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. 2 டைம்ஸ் ஐபிஎல் சாம்பியன் 2010 அண்ட் 2011. 2 டைம்ஸ் CL T20 வந்து வின் பண்ணியிருக்காரு 2010 அண்ட் 2014. சிஎஸ்கே பிளேட் அ மேஜர் ரோல் இன் ரவிச்சந்திர அஸ்வின் இன்டர்நேஷனல் கிரிக்கெட். அதை டெஃபினட்டாக சொல்லி ஆகணும். ஏன்னா அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திர அஸ்வின் வந்து நம்ம இந்தியாக்காக வந்து ஒரு லெஜெண்டரி பிளேயராக வந்து மாறினார். 2016 அண்ட் 2017 அந்த 2 இயர் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து கிடையாது. ஸோ அப்போ வந்து ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸ்க்காக வந்து விளாண்டுட்டு இருந்தார். 2018 அண்ட் 2019 அந்த 2 சீசன் பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திர அஸ்வின் கேப்டனாக உருமாறின தருணம் பஞ்சாப் கிங்ஸ்க்கு வந்து பண்ணியிருந்தாரு. தென் 2022 2021 பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ்க்காக வந்து விளாண்டுருந்தாரு. தென் 2022 to 2024 ராஜஸ்தான் ராயல்ஸ்க்காக வந்து விளாண்டுருந்தாரு. அவரோட செகண்ட் ஹோமாக வந்து ஃபீல் பண்ணார் ராஜஸ்தான் ராயல்ஸ். தென் 2020-25 பேக் டு ஹோம் அந்த சிஎஸ்கேல வந்து மறுபடியும் வந்து அவர் கெரியர் வந்து முடிச்சுக்கிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதர் லீக்ஸ்க்கு வந்து கான்சென்ட்ரேட் பண்ண போகிறாங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா SA20 மெகா ஆக்ஷன் வரப்போகுது. ஸோ டெஃபினட்டாக அதுக்கு வந்து அவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணார்னா எகெயின் வந்து ஒரு எல்லோ ஜோபோக் சூப்பர் கிங்ஸ் அந்த டீம்லேயும் வந்து எதிர்பார்க்கலாம். இல்லைனா ஒரு பால் ராயல்ஸ் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் இந்த மாதிரியான டீம்லையும் வந்து எதிர்பார்க்கலாம். அதர் லீக்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மேஜர் லீக் இருக்குது, CPL இருக்குது, 100. ஸோ இந்த மாதிரியான ஒரு லீக்ஸில் வந்து அவர் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண போகிறார். ஸோ டெஃபினட்டாக வந்து நம்ம ரவிச்சந்திர அஸ்வினை IPL இனி பார்க்க மாட்டோம். So thank you Ravichandra Ashwin for what you did in IPL.